இந்தியாவில் டெய்லி ஆயிரக்கணக்கான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 3 வருஷத்தில் 90% பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. வெறும் 10% பிஸ்னஸ் தான் அடுத்த 3 வருஷத்தை தாண்டுது. அதெல்லாம் எப்படி நடக்குது, அதெல்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்ணி நம்ம பிஸ்னஸை க்ரோ பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தாலும் சரி, ஹார்ட் ஒர்க்கிங் இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருந்தாலும் சரி, நீங்களும் இந்த 90% ஃபாலோ ஆக சான்சஸ் ரொம்ப நிறைய இருக்குது. இந்த வீடியோவில் நான் எப்படி நம்ம இதுலேருந்து தப்பிக்கலான்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருந்தால் தெரியும், இங்கே தோக்குறதுக்கு காம்படிஷன் மட்டும் கிடையாது, வேறு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இதில் முதல்ல இருக்க ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்கள் கஸ்டமரை நீங்கள் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதால் மட்டும்தான். பிரைட்டான லோகோஸு, இன்ஸ்டா பேஜஸ்ஸு, கெஃபேஸு, க்ளோத்திங் பிராண்ட்ஸு, ஸ்டார்ட் அப்ஸு, ஏஜென்சிஸ்னு ஏகப்பட்ட பிஸ்னஸ் இந்தியாவில் மட்டுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்கான பீப்புள், ஐடியாஸ் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தினால நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க. உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் நிறைய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப டேலண்டடாக இருப்பீங்க, நிறைய இன்வெஸ்ட் கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் உங்கள் கஸ்டமரை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கலன்னா சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் ஃபெயில் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. சரி வாங்க, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பிஸ்னஸ் எதுக்காக ஆரம்பிக்கிறான்னு சொல்லி பார்த்துக்கலாமா? நம்மளும் தான். ஃபஸ்ட்டு 9 to 5 ஜாப்லேருந்து வெளியே வந்துடணும். நிறைய மணி ஏர்ன் பண்ணணும். நம்ம டைம் நமக்கானதாக இருக்கணும். ஃப்ரீடம் வேணும். நம்ம லைஃப்பில் நம்ம லைஃப் ஸ்டேட்டஸ் மேலே வரணும். இதுக்கெலாம் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே முதல்ல மல்டிப்ளை ஆகிற விஷயம் என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் தான். இதனாலேயே நிறைய பேர் பிஸ்னஸை இழுத்து மூடிட்டு போயிடறாங்க. என்ன ஸ்ட்ரெஸ்லாம் தெரியுமா? முதல்ல வரும் கஸ்டமர்ஸு, கேஷ் ஃப்ளோ, பீப்புளுக்கு சேலரி தரணும், கம்பெனிக்குள்ளேயே ப்ராப்ளம்ஸ் வரும், கம்பெனி வெளியே இருந்து ப்ராப்ளம்ஸ் வரும், மார்க்கெட் சேஞ்ச் ஆகும், மென்டல் ஹெல்த்து ரொம்ப சேஞ்ச் ஆகும். இதில் இந்த காம்படிஷன்ஸ் வேறு. சோஷியல் மீடியாவில் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். பட் ரியல் லைஃப்பில் உங்களால் கரெக்டான டைமுக்கு தூங்க முடியாது. அந்த ஸ்லீப்லெஸ் நைட்டை யாருமே விரும்புறதில்லை. இங்கே உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டான், உங்கள் சொந்தக்காரங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, உங்கள்கிட்ட காசு இருக்குன்னு நீங்களும் ஈகோவால் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அந்த பிஸ்னஸை மூடிடுவீங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட பெயினை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் உங்களோட கஸ்டமர்ஸ். ஆனால் இங்கே நிறைய பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணல, காப்பி தான் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட கெஃபேஸு, ஏகப்பட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸு, ஸ்டார்ட் அப்ஸு, ரெஸ்டாரண்ட்டு, க்ளோத்திங் பிராண்ட்ஸ்னு இங்கே நிறைய வந்துடுச்சு. ஆனால் யார் என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேஜராக ஒரே விஷயத்தை தான் பண்ணுவாங்க. அதுதான் ட்ரெண்டுக்கு ட்ரெண்டு மாறிட்டே இருக்கிறது. இதனால் சேல் நடக்கும், பட் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்டார்பக்ஸை நீங்கள் குடிக்கிறப்ப உங்களுக்கு உங்கள் ஸ்டேட்டஸ் அதிகமாகிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த அட்மாஸ்பியர் உங்களை கவர் பண்ணும். நீங்கள் அங்கே குடிக்கிறப்ப யூ ஃபீல் குட், யூ ஃபீல் ஹாப்பி, யூ ஃபீல் லக்ஸரி. இதனால தான் எல்லோரும் ஸ்டார்பக்ஸ்க்கு போகிறாங்க. அந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒருத்தன் வாங்கணுன்னா எதுக்காக வாங்கணும்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். வாங்கினா அவன் என்ன ஃபீல் பண்ணுவான்னு சொல்லி யோசிங்க. இப்போது நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போகலாமா? அட்டென்ஷன். உங்கள்கிட்ட ரொம்ப நல்ல ப்ராடக்ட் இருக்கலாம், உங்கள்கிட்ட ரொம்ப நல்ல சர்வீஸ் இருக்கலாம். ஆனால் அந்த சர்வீஸும் ப்ராடக்ட்டும் மற்றவங்களுக்கு தெரியலன்னு வைங்களேன், யாருமே உங்கள்கிட்ட வாங்க மாட்டாங்க. இதுக்கு தான் அட்டென்ஷன் தேவைப்படுது. 2026 அட்டென்ஷன் தான் கரன்சி. கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு மார்க்கெட்டிங் ஃபனல் வேணும். உங்கள் பிஸ்னஸ் பீப்புள் மத்தியில் ட்ரஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லராக இருக்கணும். அது தவிர இந்த ஜென்ரேஷனில் இப்போது நீங்கள் கான்டென்ட் போட்டே ஆகணும். இல்லைனா நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு மேலே உங்கள் பிஸ்னஸ் சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் என்ன விஷயம்னா, மோஸ்ட் பீப்புள் மிஸ்கன்சியூம்ட் அபவுட் பிராண்டிங். இங்கே மோஸ்ட் பீப்புள் பிராண்டிங்னா வெப்சைட்டு, லோகோ, ஃப்ளெக்ஸு, இன்ஸ்டா பேஜு, விசிட்டிங் கார்டு, நேம் போர்டு, அது மட்டும் தான் நினச்சிட்ருக்கோம். உங்கள் ப்ராடக்ட்டையும் சர்வீஸையும் நீங்கள் எப்படி பிராண்டிங் பண்ணுறீங்க, எப்படி பொசிஷன் பண்ணுறீங்க, அதை வச்சு தான் உங்கள் கஸ்டமர்ஸோட குவாலிட்டி இருக்க போகுது. வெறும் ஃபீச்சர்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை. அதுக்காக நம்ம ஐஃபோன் வாங்குகிறோம்? கண்டிப்பாக இல்லை. அதுதான் பிராண்டிங். நெக்ஸ்ட் என்னென்னா ஷார்ட் டேர்ம் திங்கிங். முக்கால்வாசி ஆண்டர்பிரினர்ஸ் இங்கே ஷார்ட் டேர்மாக மட்டும்தான் யோசிக்கிறாங்க. ஆஃபீஸ் போடுறாங்க, சேல் பண்ணுறாங்க. ஆனால் தொடர்ந்து ஒரு 3 மாதம் லாஸ் ஆகிடுச்சுன்னா உடனே பிஸ்னஸை இழுத்து முடிகிறானுங்க. அந்த டைமில் நமக்கு நம்ம மேலேயே செல்ஃப் டவுட்டு அதிகமாக ஆரம்பிச்சிருது. இங்கே ஓவர் த நைட்டில் அம்பானியாக கண்டிப்பாக ஆக முடியாது. ஆனால் ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆக முடியும். ஏன்னு சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 விஷயத்தில் பார்க்குற எஃபர்ட்ஸ், ஃபெயிலியர்ஸ் தான் உங்கள் நெக்ஸ்ட்
10 இயர்ஸ் 15 இயர்ஸோட ஃபவுண்டேஷனை போடும். அதுக்குள்ளே நம்ம குவிட் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளால் நெக்ஸ்ட் லெவல் லைஃப்பில் போக முடியாது. கைஸ், ஒரு பர்சனல் டிப், இது எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், நல்லா காதில் வாங்கிக்கோங்க. நீங்கள் ஒரு விஷயம் இப்போ பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் இப்போ பண்ணுறீங்கன்னா அதை தொடர்ந்து பண்ணுங்கள். யார் என்ன சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி மைண்டே பண்ணிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை தோற்றிங்கன்னா நீங்கள் மட்டும்தான் லூசர் ஆவீங்க. ஆனால் நீங்கள் அதே விஷயத்தை ஜெயிச்சிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அந்த வெற்றி போய் சேரும். மோஸ்ட் பீப்புளுக்கு ஆண்டர்ப்ரனரோட லைஃப் ஸ்டைல் வேணும். ஆனால் இங்கே நிறைய பேருக்கு அந்த ஆண்டர்ப்ரனருக்கான மைண்ட் செட் இருக்குதான்னு கேட்டால் டவுட் தான். ஒரு பிஸ்னஸ்க்கு இங்கே முக்கியமாக ரிஸ்க் டாலரன்ஸ் வேணும். வீக் மைண்ட் செட் இருந்தால் கண்டிப்பாக சர்வைவ் ஆக முடியாது. எமோஷ்னல் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். இது எனக்கு ரொம்ப பொருந்தும், நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். இப்போது உங்கள் பிஸ்னஸ் 2026 சர்வைவ் ஆகணும்னா என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ஷார்ட்டாக பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா உங்கள் பிஸ்னஸ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட், அந்த குரூப் ஆஃப் பீப்புளை நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். தேர்ட், நீங்கள் அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு உங்கள் கண்டென்ட்டை, உங்கள் பிஸ்னஸை கரெக்டான வேயில் பொசிஷன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங்கை நல்லா டீப்பாக கற்றுக்கணும். ஆர் மார்க்கெட்டிங் தெரிஞ்ச பீப்புளை ஹையர் பண்ணலாம். ஆர் அந்த பீப்புள்கிட்ட உங்கள் ஒர்க்கை கொடுக்கலாம். வருதோ வரலையோ கண்டிப்பாக உங்கள் இன்ஸ்டா பேஜ், உங்கள் யூடியூப் சேனல்ஸில் உங்கள் பிஸ்னஸை பற்றி கான்டென்ட் டெய்லி போட ஆரம்பிங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கான ஆன்சர். அந்த கண்டென்ட் தான் உங்கள் பிஸ்னஸ் மேலே இருக்க ட்ரஸ்ட்டை பீப்புள்கிட்ட அதிகப்படுத்தும். போகிறதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போ இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னீங்கன்னா மைண்ட் செட், பிஸ்னஸ், ஃபிட்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி, என் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.